இன்றைக்கி முக்கியமான டாப்பிக்காக எல்லோரும் ஸ்ட்ரீட் டாக் பற்றி தாங்க பேசிகிட்டு இருக்காங்க. அஸ் அ பேரண்ட்டாக ஒர்க்கிங் உமனாக நான் இதை கண்டிப்பாக பேசணும்னு நினைக்கிறேன். எல்லா குழந்தைங்களுக்குமே டாக்னால் ரொம்ப பிடிக்கும், பெட் அனிமல்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். அதுக்காக அது நம்மளுக்கு ரிஸ்க் தருது, நம்மளை அது இன்ஜூர் பண்ணுதுன்னா அதை நம்ம வீட்லேயே வச்சுக்க மாட்டோம்ல. அதே மாதிரி தாங்க இது வரைக்கும் இந்தியாவில் ஒரு வருஷத்துக்கு 20,000 பேர் நாய் கடிச்சு இறந்து போகிறதா ஒரு ரிசர்ச்சில் சொல்லியிருக்காங்கங்க. ஸ்ட்ரீட் டாக்னால அதிகமாக யார் பாதிக்கப்படுறான்னு நீங்கள் நினைக்கிறீங்க? சாமானிய மக்களுங்க, ரோட்டில் நடந்து போகிறவங்க, வேலைக்கு போகிறவங்க, தெருவில் விளையாடிட்டு இருக்க குழந்தைங்க, இவங்க தான் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. அதுக்காக பாதிக்கப்பட்ட யாருமே இந்த நாயெல்லாம் கொல்லணும்னு சொல்ல வரலங்க. அதுக்கான ப்ரீகாஷன்ஸ் தான் கேட்குறாங்க. நம்ம எப்படி சேஃபாக வச்சுக்கிறது நான் ஒரு 2-3 பாயிண்ட் சொல்கிறேங்க. முடிஞ்சால் ஃபாலோ பண்ணு. எப்பயுமே டாக்ஸை டிஸ்டர்ப் பண்ண விடாதீங்க. அது சாப்பிடும்போது, தூங்கும்போது, ஃபுட்டு கொடுக்கும்போது கையால் டேரெக்டாக கொடுக்காதீங்க, தூரமாக வைக்க சொல்லுங்கள். சப்போஸ் டாக் நம்மளை அட்டாக் பண்ண வருதுன்னா கத்தாதீங்க, ஐ கான்டாக்ட் வைக்காதீங்க, அமைதியாக விலைக்கு போக பாருங்கள். கொஞ்சம் அதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள்.